அனைவருக்கும் வணக்கம். நண்பர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி தியானத்தினுடைய இந்த மாதிரி ஞான புரிதல்கள் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் வீடியோ பேசுகிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு நீங்கள் நிறைய தியான பயிற்சிகள்லாம் பண்ணீங்களா, எந்த விதமான தியானங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. இந்த மாதிரி வீடியோவில் பேசுகிறீங்க, உங்களுக்கு இதை பற்றி எப்படி தெரிய வரும் அப்படி கேட்குறாங்க. இது எனக்கு எப்படி தெரிய வந்து அப்படிங்கிற, நான் எந்த தியான பயிற்சிகளும் நான் மேற்கொண்டது கிடையாது. எனக்கு அந்த தியானத்தின் மீது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு அறிவும் தியானத்தினுடைய அறிவு அந்த அளவுக்கு கிடையாது. என்னுடைய இது என்னென்னா 5 நிமிடம் என்னுடைய வழி என்னென்னா, ஒரு 5 நிமிடம் கண்களையும் மூடி நமக்கு நாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது. எப்படின்னா, பிறருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரிலும் நலமாக இருக்க வேண்டும், பிறருக்கு எந்த தீங்கும் விளைவிக்கக்கூடாது அப்படின்னு கண்களையும் மூடி நமக்குள்ளே ஒரு 5 நிமிடம் நினைத்தாலே போதும், மனமானது தூய்மை அடையும். உங்கள் மனமானது தூய்மை அடைஞ்சிட்டனாலே மனதுக்குள்ளே ஒரு அமைதி ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒன்ஸ் அந்த அமைதி வந்துருச்சுன்னா அதுதான் தியானம். இதற்காக நாம் கண்களையும் மூடி மூச்சினை உள்ளே இழுத்து அடக்கி பிடித்து மூச்சு மெதுவாக வெளியே விடுறது அதெல்லாம் நமக்கு தெரியாது, அது தேவையும் இல்லை. என்ன கேட்டால் நான் தான் சொல்லுவேன். நிறைய பேர் நீங்கள் இந்த தியான கிளாஸ்லாம் நடத்துகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி தியான வகுப்பு பற்றி நான் இந்த மாதிரி தியானத்தை பற்றி நமக்கு போதுமான அறிவும் இல்லை, அதற்கான ஒரு வசதிகளும் இல்லை, வசதி வாய்ப்புகளும் இங்கே இல்லை. பல பேர் வந்தாலும் கூட அவங்களுக்கு தியானம் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு இங்கே வசதி வாய்ப்புகளும் இல்லை. அதனால் நம்ம தியானம் நம்முடைய இது என்னுடைய வழி என்னென்னா, கண்களையும் மூடி 5 நிமிடம் கண்களையும் மூடியாமல் இந்த மாதிரி நமக்குள்ளே பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம்ல, இதுதான் முக்கியம். இப்படி பண்ணும்போது நம்ம அடிமனத்தில் அந்த பாசிட்டிவான திங்கான பதிவாகும் போது என்ன ஆகுது, நமக்குள்ளே மேல் மனதில் என்ன ஆகுது, அந்த பாசிட்டிவான திங்கிங் வெளியே வருது. மனமும் அதன் மூலம் பாசிட்டிவாக நினைக்குது, பாசிட்டிவான எண்ணங்கள் வரும், பாசிட்டிவாக நம்ம நினைக்கிறோம், எதையுமே நம்ம பாசிட்டிவாக வாழ்க்கையில் அணுகிறோம். மனமும் அதன் மூலம் நல்ல மகிழ்ச்சியான விஷயத்தை நம்ம சந்திக்கிறோம், மனம் அமைதி அடைகின்றது. இதுதான் ஒரு தியானத்துக்கு தேவை. பிறருக்கு நாம் கெடுதல் நினைக்காமல் இருந்தாலே போதும், மனமானது என்னது ஆட்டோமேட்டிக்காக தியான நிலைக்கு போகும். இதுதான் முக்கியம். பிறருக்கு நாம் கெடுதலும் பண்ணிவிட்டு மனது அதன் மூலம் ரொம்ப கஷ்டப்படும் போது, கடவுளே எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க அப்படின்னு போய் நின்னா அது ஒன்றும் எந்த பயனும் கிடையாது. அதனால் நம்ம முதலில் இதுதான் நினைக்கணும். 5 நிமிடம் கண்களை மூடி நாம் என்ன பண்ணணும், பிறருக்கு எந்த தீங்கும் நினைக்க மாட்டேன் அப்படி நமக்குள்ளே திரும்ப நம்ம மனதில் நினைக்கும் பொழுது நம்ம ஆழ் மனதில் பதிந்து நம் மனமானது தூய்மை அடைகின்றது, அதனால் அமைதி கிடைக்கின்றது. இதுதான் முக்கியம். அதுவும் நிறைய பேர் குருமார்கள்லாம் இருக்கிறாங்க, தியானங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. உண்மையான ஒரு குரு என்று பார்த்தீங்கன்னா, ஒரு குருவாகணும் அதுக்கு நிறைய தகுதிகள் வேணும். தகுதி என்னன்னா, அவர்கள் பல ஆண்டு காலமாக மனமானது அவங்களுக்கு தூய்மையாக இருக்கணும், அவங்களுடைய கர்ம வினைகளை பற்றி, அவங்களுடைய உடல் மனம் இதை பற்றி ஒரு புரிதல் வேண்டும். அப்போ இந்த மாதிரி இதுதான் முக்கியம். அது மட்டும் தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவனுடைய கர்மாக்கள் குறைந்து அவனுடைய புரிதல், தன்னை பற்றிய ஒரு புரிதல் அவனுக்கு மேலோங்க வேண்டும், தன்னை பற்றிய புரிதல் மேலோங்க வேண்டும், தன்னை பற்றிய தன்னை உணர்ந்து தன்னை உணர்தல் வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாந்திரிகம் சொல்கிறாங்கல்ல, தாந்திரிகம், அதுவும் ஒரு சிறிதளவு அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். தாந்திரிகம் ப்ளஸ் இந்த தியான பயிற்சி, அதாவது இந்த தன்னை பற்றிய ஒரு புரிதல் ப்ளஸ் தாந்திரிகம், இது தெரிஞ்சவங்க தான் ஒரு முழுமையான குருவுக்கு, ஒரு உண்மையான குருவுக்கு ஒரு சான்று. உண்மையான குரு அவர் தான் உண்மையான குரு. இந்த தாந்திரிகம் தெரியாமல் வெறும் தன்னை மட்டும் புரிந்து கொண்டு ஏதோ உடல் மனதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு குரு மாதிரி செயல்பட்டு பல சிஷியர்களுக்கு தியானத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஒரு பெரிய ஒரு குரு இல்லை. முதல்ல இந்த மாதிரி தாந்திரிகம் தெரிந்திருக்க வேண்டும், தன்னை பற்றிய ஒரு அறிதலும் வேண்டும். இருந்தால் அவங்க உண்மையான குருவுக்கு தகுதி வாய்ந்தவர்கள். எனக்கு பல வருட காலம் இந்த 5 நிமிட பயிற்சி, 5 நிமிடம் டெய்லி கண்களை மூடி பாசிட்டிவ் திங்கிங்க எனக்குள்ளே நினைக்கிறதுனால பல வருடங்களாக செய்வதுனால எனக்கு என் உடலை பற்றி, என் மனதை பற்றி ஒரு புரிதல் இருக்குது. ஆனால் அதன் காரணமாக நான் வீடியோ பேசுகிறேன்.
ஆனால் எனக்கு இந்த தாந்திரிகம் பற்றிய ஒரு அறிவு, ஒரு புரிதல், அதில் பற்றி ஒரு ஐடியா எந்த ஐடியாவும் தெரியாது. அதனால் நான் வந்து இப்போதைக்கு நான் பிறருக்கு இந்த தியான பயிற்சிகளை, இந்த பயிற்சிகளை சொல்லிக் கொடுப்பதற்கு நான் இப்போதைக்கு தகுதி இல்லை என்று நினைக்கின்றேன். இப்போதைக்கு எனக்கு தெரிந்த அந்த உடல் மனதினை பற்றி நான் வந்து மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதனால் என்ன பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், உடல் மனம் சம்பந்தமாக, மனம் நம்மளை எவ்வாறு ஏமாற்றுகின்றது, இந்த மாதிரி இது மனம் சம்பந்தமாக தான் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க ரொம்ப பேர். அது சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸ் தெரிவிக்கலாம். நான் அதன் மூலமாக எனக்கு தெரிந்த விஷயத்தை நான் வந்து அவங்களுக்கு என்னோட அந்த சமூக வலைத்தளங்கள் யூடியூப் மூலமாக நான் வந்து மக்களுக்கு தெரிவித்து அதன் மூலமாக நான் ஏதோ சின்ன வாழ்க்கை எனக்கு ஒரு திருப்தி கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு மன திருப்தி, அவ்வளோதான். அதனால் தாந்திரிகம் தெரியாத காரணத்தினால் நான் வந்து பிறருக்கு தியான வகுப்புகள் நடத்துவதற்கு இப்போதைக்கு எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. வருங்காலத்தில் நான் அதை தாந்திரிகத்தை தெரிந்து கொண்டால் நான் வந்து நடத்தலாம், தியான பயிற்சிகள் நடத்தலாம். அதுதான் உண்மையான குரு என்பது கண்டிப்பாக தாந்திரிகம் ப்ளஸ் இந்த தன்னை பற்றிய புரிதல் கண்டிப்பாக வேண்டும். இருந்தால் மட்டும்தான் உண்மையான குருவுக்கு தகுதியானது. அனைவருக்கும் நன்றி.